பொண்ணை லவ் பண்ணும்போது எப்படி இருக்கும், அவள் எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறா, எத்தனை மணிக்கு தூங்குவா, என்னென்ன வேலை பண்ணுவா, இதெல்லாம் தெரியுது இல்லை. ஆனால் நம்மளோட ரோல் மாடலை நினச்சி நாம் வாழ்க்கையை மாற்றணும்னா அவனை எவ்வளோ வெறித்தனமாக லவ் பண்ணியிருக்கணும், ஃபாலோ பண்ணியிருக்கணும். அவனை அப்படியே அவன் என்ன சொல்கிறது, அப்படி மோல்ட் எடுத்துருக்க வேணாமா, பிரதி எடுத்துருக்க வேணாமா, காப்பி எடுத்துருக்க வேணாமா, அப்போ தானே வரும். அதுக்கு தான் நான் சொல்கிறேன், முதல் விஷயம் அந்த மரண பயத்தை மீட்டெடுப்பது எப்படி. அதனால சொல்கிறேன், அது அந்த புக்கை படிக்க 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 இது ஒரு பயமே இல்லை. ஏன்னா சில பேர் நம்புகிறாங்க மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கு அப்படின்னு சொல்றது. மரணத்திற்கு பிறகு வாடுறோமா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனா வாழும்போது சாகாம இருக்கணும், கடனோட இருக்கக்கூடாது. அப்படின்னா நாம அதுக்கு சில விஷயங்கள் பண்ணணும். சரியா? ரிஸ்க் பத்தினா பயப்படாதீங்க. தோற்பதற்கு தயாரா இருக்கவனுக்கு தான் வெற்றி வரும். சரியா? நான் தோற்கவே கூடாது, சேஃப் கேம் ஆடுறான் பாருங்க, கண்டிப்பா அவன் தோத்துருவான். அதனால எதையுமே இழக்கலாம். நம்ம வர்றோம், நம்ம இன்னைக்கு ஒரு நாள் நம்ம ஒரு முடிவு பண்றோம். இன்னொன்று தெரியுமா, எதுவுமே எடுக்காம ஒரு 5 years 10 years கழிச்சு ஐயோ இதை எடுத்துருக்கலாமோ, ஓன் பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கலாமோ, இந்த முடிவை இப்ப எடுத்துருக்கலாமோ அப்படின்னு